கண்ணே குழந்தைகளை எடுக்க போறாரு. ஆமா. அதனால நீங்க எனக்கு 2 வரங்களை தரணும் ஐயா. உனக்கு என்ன வர வேணும் சொல்லு. பறக்கும் படகோ நாகதாளி வேறும் தந்தீர்களானா எண்ணி 8 நாளைக்குள்ள எங்க அண்ணன் கண்டிப்பா குழந்தைகளை எடுத்து வருவார். இந்த அட்டகாளி 8 பேர் எடுத்து வருவாரா? அம்மா பார்வதி ஈஸ்வரி, உங்க அண்ணனுக்கு தெரியாம இருந்த வரமே இந்த வரம் தானே. உன் அண்ணன் அதையும் உண்மையை சொல்லி விட்டாரா? ஆமா. உன் தமையன் குழந்தைகளை எடுத்து கைலாசம் வரும் பொழுது நாகத்துக்கு முன்னால் தெரியாமல் உன் தமையன் திகைப்பார் போ என்ற ஆண்டவன் சாபத்தை கொடுத்து வரங்களை கொடுத்தார். ஆமா, வாக்கு கொடுத்து வரம் கொடுத்துட்டாரா? வரங்களை ஆதிபராசக்தி அண்ணனாகிய கண்ணனை அழைத்தார். ஆமா ஐயா. அண்ணா அண்ணா கோபாலா எங்க போறியா? எங்க போக முண்டுதுல? அண்ணா அண்ணா கோபாலா கோபாலா ஆதிசக்தி வார்த்தைகளே வார்த்தைகளோ நீ கேட்ட வரம் அதைத்தான் நிச்சயமா வாங்கி வந்தேன். எண்ணி 8 நாளைக்குள்ள எண்ணி 8 குழந்தை 8 பேரை எடுக்க வேணும். 8 பேரை எடுக்க வேணும். அப்படி ஈஸ்வரியும் சொன்ன போது என் பெருமாள் யாது செய்வார். குழந்தை 8 பேர்களை தான் எடுக்கணுமானா நம்ம இப்படி போனா தங்கச்சி நம்மளை யாரும் பார்த்துருவாளே. அதனால எப்படி போகலாம்? தங்கைமார்கள் பயப்படாம நம்ம கிட்ட வரணும். அப்படி என்ன சொர்பத்துல போகலாம்? பிள்ளைகள் பயப்படாம வரணும்னா தாத்தா மாதிரி போகலாமா? தாத்தா மாதிரி போகணும்டா. இந்த தாத்தா மாதிரி போக கூடாது. அவர் திருட்டு மொழியா முழிக்காரு. நாட்டுக்கே ஆவாது நீர். நாட்டுக்கே ஆவாது. அப்ப தாளக்காரர் மாதிரி போகலாமா? போக முடியாது. அவர் அதுக்கு மேல கல்லாளி. அப்ப நம்ம கட்டக்கார மாமா மாதிரி போமா? அவனுக்கு தண்ணி வையும் கொடுத்தா தவச்சு போகணும். அப்ப ஒண்ணு செய்வோமா? இந்த உலகத்திலே என் பெருமாளாகிய கண்ணன் 90 10 துவண்ட கிழவராக வடிவம் எடுக்க வேண்டும் என்று அச்சுதன் எப்படி வருகின்றார்? 90 10 சென்ற துவண்ட கிழவரை போ 300 10 சென்ற முடி நரைத்த கிழவரை போல் காவி உடையணிந்து துளசி மணி மாலை போட்டு பட்ட நாமம் தொட்ட நாமம் 96 ஓவாலம் போட்டுக்கொண்டு நாகலோக பட்டணந்தா நாகலோக நாராயணன் வாராரே போட் 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 ஆதி நாராயண வருவாரா? நாகலோகத்திற்கு என் பெருமாள் கண்ணன் வருகின்றார். அப்படி என் பெருமாளாகிய கண்ணனை கண்டா பார்த்தா 8 பேரும் காந்தாரி கனகதுர்க்க இந்த மாறி வடக்குத்தி அம்மா அட்டகாளி. ஏ தங்கச்சி, அந்த ஒரு தாத்தா வராரு பாரு. அண்ணா ஒரு தாத்தா பண்டார கிழவ தாடி நிறைச்சு தள்ளாடி காலத்துல தாத்தா யாரோ எங்கிருந்து வாராரோ, அவர் யாரோ ஊரு என்ன பேரோ தெரியலையே. தெரியலையா? ஊர் என்னையோ பேர் என்னவோ நமக்கு தெரியாம இருக்கா? அப்படி என் பெருமாள் கண்ணன் என்று அறியாமல் என் தாயாகிய காந்தாரி அச்சுதன் கண்ணனுக்கு முன்பாக வந்து ஊரு என்னையா பேர சொல்லையா, உந்தன் பேர சொல்லையா, ஒத்த வழியா வந்ததையா
பேர சொல்லையா உங்க நாடு என்னையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா பேர் சொல்லையா நடந்து வந்ததோர் விவரம் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா போட் 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 உனக்கு எந்த ஊரு எந்த ஐயா எந்த தேசம் எங்கே இருந்து எங்கே வந்தையா எந்த தாத்தா உள்ளதை உள்ளபடி ஒளியாம சொல்லும் ஐயா ஓ தாத்தா தாத்தாவுக்கு ஊருது ஓ ஊர் எது தாத்தாவுக்கு வடக்க நல்ல வேலை தப்பிச்சிய வடக்க தாத்தாக்கு வடக்க வடகாசி அம்மோ காசியில இருந்து தாத்தா எங்க போறிய அப்படியே தெக்க நோக்கி கன்னியாகுமரிக்கு போறோம் கன்னியாகுமரிக்கு ஏன் போறிய கன்னியாகுமரி கடல் போய் பொங்கத்தான் ஆ? அப்படியா வரும்ல நினைப்பு ஆ ஒரு ஊரு சாப்பாடா ஊரா சாப்பிடுறாரு கொஞ்சம் கொழுப்பு குடலை சுத்தி இருக்கும்ல ஆமா இவர் குமரியில பார்க்க போன கிழவன் சொல்லுதார மாட்டா தாத்தா என்ன சொல்றாருன்னா கன்னியாகுமரி கடல்ல நீராடி குமரி பகவதி அம்மாளை போய் தரிசனம் பண்ண போறோம்னு சொல்றாரு அப்படித்தான் தாத்தா ஆமா ஆமா கன்னியாகுமரி தாத்தா சாட்டா சொல்லி முடிக்காரு ஆமா சொல்ல வேண்டாம் அம்மா காசி யாத்திரையை முடிச்சவங்க எல்லாம் கன்னியாகுமரிக்கு போயிட்டு வரணும் போன்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி கடல்ல நீராடி பகவதி அம்மாளை தாத்தா வணங்க போறேன் அம்மா ஆமா ஆ காசிக்கா போகணும் சீக்கிரம் போயிடலாம் அது பெரிய புண்ணியம் தான் அப்படி என் பெருமாளாக நவநீத கண்ணே ஆமா அம்மா கன்னியாகுமரிக்கு நான் வந்து கொண்டு இருக்கும் போது இந்த ஊர்ல ஆமா உங்களுக்கு ரொம்ப பேரும் புகழும் இருக்குன்னு சொன்னாங்க அதுவும் நீங்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டாங்க உங்க 8 பேர்களுடைய அழகை மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னாங்க தாத்தா வந்து பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் அம்மா தாத்தா நாங்க 8 பேரும் அழகா இருக்கோமோ அடே எங்க அப்பா உங்க அழகை கேட்கவா செய்யணும் அப்ப எங்க அழகை நீங்க சொல்லலாமா அம்மா பெண்ணு காணா பெண்ணு அழகி வேட்டை கொண்ட மயில் அழகி கண்ணு காணா கண்ணு அழகி காது மூக்கு வடிவழகி உங்க மூக்கழகா முடியழகா மூக்கழகா மொழியழகா முகத்தினுட திருவழகா திருவழகா இங்க செக்க சிகப்பழகி செந்தூர பொட்டழகி வங்கி தலையழகி வாடாமல்லி நிறமழகி போற தலையழகி குங்குமுக பொட்டழகி அம்மா அம்மா காந்தாரி உங்களோட அழகு போல உலகத்தில யாரும் இல்லை மாறி அம்மா அழகு போல மாநிலத்தில் யாரும் இல்லை பெண்ணுக்கு பெண்ணழகி பெண்ணுக்கான பெண்ணழகி 8 பேரும் பேடை கொண்ட அழகே அம்மா கண்ணுக்கு கண்ணழகி காது மூக்கு வடிவழகி அக்காதங்க 8 பேரும் உங்களோட அழகு போல உலகத்தில யாரும் இல்லை
காந்தாரி அழகு போல கலி உலகில் மாரியம்மா அழகு போல மாரியம்மா அழகு போல மாநிலத்தில் யாரும் இல்ல மாநிலத்தில் யாரும் இல்ல அப்படி அழகாக இருக்கும் பெண்களே என் பெருமாள் சொல்ல என்ன பார்த்தா அம்மா காந்தாரி தாத்தா எங்க அழகையெல்லாம் நீங்க சொன்னது போதும். எங்க அழகெல்லாம் அப்பா அம்மா வரக்கூடிய நேரமாச்சு, நீங்க இடத்த காலி பண்ணுங்க. வந்தாங்கன்னா படம் எடுத்து கொத்துனாலும் கொத்திடுவாங்க. அதோடு நாமளுக்கு பணம் கொடுத்து பாராட்டி ஆதரித்த சீமான்கள் யாரு? அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய யாரையா இந்த கயத்தார்மா நகரத்திலே வாசகம் செய்யும் வாழ்வாள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா யாரு? சாக்கு வியாபாரம், பெரிய சாக்கு வியாபாரி, சாக்கு வியாபாரம் சன்ஸ். ஆமா எம் காந்தையா அவர்கள் ஆமா ஸ்ரீ வேல்முருகன் மினி வேன் உரிமையாளர். அவட்ட மினி வேன் வச்சிருக்கா, மேன் வச்சிருக்காவோ. பாசத்தோடு இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே மேன் வாடகை விட துட்டே கேட்க மாட்டாவோ. சகோதரி மாரியம்மாளுக்கு 200 ரூபாயை 200 லட்சமாகவே வாரி வழங்கியுள்ளார்கள். சிறப்போடு நம்மளுக்கு ஆதரித்து இந்த கயத்தார்மா நகரத்திலே ஆமா ஐயா எம் காந்தையா அவர்கள் சாக்கு வியாபாரம் சன்ஸ் அக்காதங்க 8 பேரும் ஏதாத்தா ஓ தாத்தா எங்க அழகையெல்லாம் நீங்க சொன்னது போதும். எங்க அம்மா அப்பா வரக்கூடிய நேரமாச்சு. கொத்தி போடுவாங்க. இறை கிடைக்கலன்னா உங்களை கொத்தி கொன்னாலும் கொன்றுவாங்க. அதனால தாய் தகப்ப வருவதற்குள்ள தாத்தா நீங்க இடத்த காலி பண்ணுங்க. அம்மா பேத்திமார்களே, உங்க அம்மா அப்பா வந்தாங்கன்னா என்னை படம் எடுத்து பணிந்து வணங்குவார்கள். அது எப்படி பாம்பு படம் எடுத்துக்கு எப்படி பணிஞ்சு நிக்கும்? ஓ தாத்தா, என்ன எங்க அப்பா அம்மா வந்த உடனே இறை கிடைக்கலன்னா உங்களை தான் இறையாக்குவாங்க. இறைக்கு இறையா ஆக்கி விடுவாங்க. ஐயா பேத்திமார்களே, தாத்தா வந்து உங்களை பார்த்துட்டு போயிடலாம்னு தான் நினைச்சேன். 8 பேர் அழக பார்த்ததுல இருந்து உங்களை விட்டுட்டு போவே எனக்கு மனசு இல்லை. அப்படியா தாத்தா? இந்த மண்புத்துக்குள் இருந்தா உங்களுக்கு மகிமை கிடையாது. அதனால உங்க 8 பேரையும் தாத்தா இன்னைக்கு கையோட கூட்டிக்கிட்டு போறேன். தாத்தாங்க 8 பேரை நீங்க எங்க கூட்டி போறியா? குத்தாந்து கூட்டி போ. ஓ தாத்தா, எங்க கூட்டி போவிய? தண்ணி இல்லையா? அங்க தண்ணி இல்ல, குறையாதான் விழுது. தாத்தா 8 பேரை
6-7 வயதாச்சு ஆடுவாளா 7 நல்ல வயது மாற்றி எழுந்தோடி ஆடுவாளா 8 நல்ல மாற்றி ஓடி விளையாடு ஆடுவாளா 9-10 வயது மாற்றி எங்க காந்தாரி சரியா பல கலைகளையும் படிப்பாளோ எம்ம காந்தாரி போட் 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 அவளுக்கு 12 வயது மாற்றி 12 வயதுமாச்சு கன்னி பெண்ணா இருப்பாளோ இந்த காந்தாரி அம்மா 12 வயது கன்னி பெண்ணாக இருக்கிறாள் என் தாய் காந்தாரி அம்மா. காந்தாரி மாறி வடகுத்தி உச்சுமா அப்படி இருக்க தங்கைமார்களை அழைத்தாய் அம்மா. தங்கச்சி ஏ தங்கைமார்களா நம்மளுக்கு வயசு 12 ஆச்சு. ஆமா பந்தயத்துல இருந்தா அம்மா வரல, அப்பா வரல, தாய் தகப்ப யாருன்னு தாத்தா சொல்லல. இதனால இதுவரைக்கும் சொல்லல. வாராரு போறாரு, வேலை வேலைக்கு சாப்பாடை கொடுக்காரு. ஆமா நம்ம அம்மா அப்பா யாருன்னு இன்னைக்கு நம்ம தாத்தாட்ட போய் கேட்கணும். தாத்தா பண்டார கிழவங்கிட்ட போய் என்ன கேட்கணுமா? அக்கதங்க 8 பேரும் 8 பேரும் அக்கதங்க 8 பேரும் 8 பேரு சந்தன மாமுனிவரிடம் வாருமையா மாமுனிய ஐயா மாமுனிய வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ சொல்ல காடோ போட் 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 எங்களுக்கு 12 வயதுமாச்சு. வயதோ மாற்றியா இதனால் இதுவரைக்கும் அம்மாவும் வரவும் இல்லை, அப்பாவும் தெரியவில்லை. ஓ தாத்தா, தாய் தகப்பன் யாரு என்று ஐயா யாரு என்று தாத்தாவே சொல்ல வேணும். சொல்ல எங்க தாத்தாவே சொல்லணுமா? போ தகதா தகதா போடு போடு போடு. ஓ தாத்தா, ஏ தாத்தா பல்லார கிழவா எங்களுக்கு வயசு 12 ஆச்சு. 12 வயசாச்சு. நாங்க 8 பேரும் கன்னி பிள்ளைகளா இருக்கோம். ஆமா கன்னி பிள்ளைகள்னா எத்தனை வயசு? கன்னி பெண்கள்னா 12 வயசுனா கன்னி பிள்ளைகள். ஆமா அப்போ 12 வயசு வரைக்கும் கன்னி பிள்ளைகளா இருந்தாங்க. கன்னி பெண்ணா இருந்திருக்கா? இப்போ 10 வயசு வரைக்கும் தான் கன்னி பிள்ளைகளா இருக்க முடியும். ஆமா சில பிள்ளை 8 வயசுல வயசுக்கு வந்துருது. 8 வயசுல வந்தா 21 வயசு வரைக்கும் மாப்பிள்ளை வரவே மாட்டாரு. இதெல்லாம் இவருக்கு எப்படியா தெரியும்? என் பக்கத்து வீட்டு கிளை சொல்வா, ஏடா அந்த பிள்ளைலாம் 8 வயசுல வயசுக்கு வந்துருச்சு, மாப்பிள்ளை வரவே இல்லை, வயசு 21 வயசாச்சு. அப்ப அந்த 21 வயசு கடந்துதான் மாப்பிள்ளை, ஒரு மாப்பிள்ளை, 2 மாப்பிள்ளை, 3 மாப்பிள்ளை, மாப்பிள்ளை வந்துகிட்டே இருக்காரும்பா. அதனாலே நாமல் கன்னி பிள்ளைகளா இருக்கோம். அம்மா அப்பா யாருன்னு தெரியல, வரவும் இல்லை, தாத்தாவும் சொல்லல. தாத்தா மட்டும் சொல்லலையே ஐயா. தாய் தகப்பனை நாம் கேட்க வேண்டும் என்று 8 பேரும் ஓடோடி வருகிறார்கள். காந்தாரி வருகின்றார். ஏதாத்தா மாமுனிய ஏதாத்தா மாமுனிய எங்களோட வார்த்தைகள் 12 வயதுமாச்சு. அம்மா அப்பா யாரு என்று அம்மா அப்பா அடியாளுக்கு தெரிய வேணும். அடியாளுக்கு தெரியணுமா? என்னோட தாய் தகப்பன் யாரு என்று தாத்தாவே சொல்ல வேணும். 8 பேரும் கேட்ட போது அதை சொல்வார் மாமுனியோ, அம்மா அம்மா காந்தாரி உங்களோட அம்மா அப்பா
இந்தனுக்கு தெரியாது. அப்ப நாங்க எப்படி வந்தோம் இங்க? நாங்க எப்படி பிறந்து வளர்ந்து வந்த ஐயா? அம்மா காந்தாரி மாரி ஈஸ்வரி முப்புடாதி முத்தாரம்மா. ஏ வடகுத்தி காளி. உங்க அம்மா அப்பா யாருன்னு தாத்தாவுக்கு தெரியாது. ஆமா. ஆனாலும் உங்களை வளர்க்க சொல்லி ஒப்படைத்தார்கள். யார் யாரையா? உங்க அண்ணன் கோபால கண்ணன். அந்த மாயவன் கோபாலன் தான் ஒப்படைச்சாரா? அப்ப நாங்க எங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னா எப்படி பார்க்கலாம்? ஆண்டவனையா கேட்டாச்சு சொல்ல மாட்டோம்ட்டாரு. உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னா நீங்க ஆண்டவன் பகவான்கிட்ட தான் போய் கேட்கணும். ஏ காந்தாரி மாரியம்மா, அந்த ஆண்டவனை இங்கு வரவழைக்கணும்னா என்ன செய்யணும்? பகவான வரவழைக்கணும்னா காந்தாரி நினைக்கா. ஆண்டவன் சிவனை எண்ணி நீங்கள் அக்கினியாகத்தை வளர்க்கணும். அம்மா அக்கினா ஆண்டவனுக்கு பிடிக்காதா ஐயா? யாகமத வளர்த்தீரானா வளர்த்தீரானா ஈஸ்வரனும் வந்திடுவார். அம்மா அப்பாவையும் சொல்லிடுவார். சந்தன மாமுனியும் சக்தியிடம் சொன்ன போது அக்காதங்க 8 பேரோ அக்கினிய வளர்ப்பாளா சந்தன மஞ்சோலையில நாளான நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில குளித்து நல்ல நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்திய அவ திருநீற்று காப்பணிந்து செந்தூர பொட்டும் வைத்தார். சாந்து கொண்டு தரை மெழுகி தரை மெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு அவ சந்தனத்தால் கோலம் போட்டா அவர்கள் மாவாலே தரை மெழுகி மஞ்சளால் கோலம் போட்ட இடம் அதில குருத்துவாளை இலை விரித்தார். ஒரு நாயகரை பிடித்தார்கள். நிறநாடி நிறமறக்க தெச்சனை தேங்காவளம் தீபதூபம் ஏற்றி வைத்து கோலம் போட்ட இடமாதில ஆள நல்ல குளிய வெட்டி அரை அளவு மணல் குமித்தார். அரை அளவு மணல் அதில ஆலங்குச்சி அரசங்குச்சி புரசங்குச்சி புளியங்குச்சி புங்கங்குச்சி வேப்பங்குச்சி வகை வகையா எடுப்பாளாம். புளியதில போடுவாளாம். நாங்கு என்ன கோங்கு என்ன அல்ல என்ன விட்டல்லவோ குடங்குடமா நெய்ய கொட்டி குடங்குடமா அம்மா யாக மத வளர்ப்பாளா. அப்படியே சந்தனமாஞ்சோலையில் ஆள குளிய வெட்டினார்கள். அரை இளவு மணல் குமித்தார். யாரு ஆலங்குச்சி அரசங்குச்சி புரசங்குச்சி புளியங்குச்சி புங்கங்குச்சி வேப்பங்குச்சி வன்னிக்குச்சி 21 குச்சிகளெல்லாம் எடுத்தா காந்தாரி கனகதுர்கா அத்தனையும் எடுத்தா அக்கினி குழியிலே போட்டா என் தாய் காந்தாரி அம்மா. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாங்கு என்ன கோங்கு எண்ணெய் நல்ல எண்ணெய் எல்லாம் விட்டு குடங்குடமா நெய்யை கொட்டினார்கள். யாகத்தெல்லாம் வளர்க்கிறா காந்தாரி. அம்பிகை 8 பேரும் யாகத்தை வளர்த்து வருகின்றார்கள். ஆண்டவனாகிய சிவபெருமாளை எண்ணி அவர்கள் உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறந்திடாமல் அட்டகாளி 8 பேரும் சேர்ந்து ஆண்டவனை பகவானே சம்போ சங்கரோ ஆண்டவனை பகவானே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா அடியாரையும் தவ
தவத்தை பாரோ சம்போ சங்கரா அடியார் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரோ சுவாமி ஈஸ்வரனே சொல்லு ஈஸ்வரனே அப்படி சொல்லு ஈஸ்வரனே இறையோனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா நான் ஏழை செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா சிவ சிவா யார ஜெயம் தவத்தை பாரு யார ஜெயம் போட் 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 போடு சாமி படியளக்கும் ஐயா படியளக்கும் சொல்லு படியளக்கும் பரம்பொருளே சங்கரோ சம்போ சங்கரா பக்தே செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா இறையளக்கும் ஈஸ்வரரே சம்போ சங்கரோ சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா போட் 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 போடு சம்போ சங்கரா சாமி என்ன குற்றம் என்ன குற்றம் என்ன குற்றம் செய்துட்டேனோ சம்போ சங்கரா சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரோ அவத்தா பாராம இருப்பதென்ன போட் 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 அப்படி அக்காதங்க 8 பேர்களுமாக ஆமையோ சந்தனமான் சோலையிலே அம்பிகை 8 பேரும் யாகத்தை வளர்த்தார்கள் அவர் ஆமா வளர்க்க யாகத்தின் வேள்வி பொருட்களை புகழாம் உண்டுதே இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த செல்ல சீமான்கள்